ஸோ 11 கீழ்கணக்கு பழமொழி 400 மூன்றுரை அறையனார் எழுதிய பழமொழி 400 இருக்கக்கூடிய பழமொழி 400 நம்ம பார்த்துட்ருக்கோம். ரைட்டுங்களா? ஸோ ஆல்ரெடி 280 பார்த்தாச்சுங்க. ஸோ இப்போ அதோட கண்டினியூஷன் பார்த்துக்கலாம். 281 அரசாங்க மதிப்பு அப்படின்னா, நெய் பெய்த கலனே நெய் பெய்து விடும். நெய் பெய்த கலனே நெய் பெய்து விடும் அப்படின்னா, அரசினால் மதிக்கப்பட்டவரை அனைவரும் போற்றி மதிப்பார்கள் என்பது கருத்து. அரசால் மதித்து பாராட்ட பெறுதலை பெற்ற அனைவரும் அடைவது சிறப்பு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நெய் பெய்த கலனே நெய் பெய்து விடும். துன்பம் செய்யாமை அப்படின்னு சொல்கிறாங்க. நோவாச்சை நோயின்மையில் நோவாச்சை நோயின்மையில் மிக்க அன்புடையவரை மனம் நொந்து பொறுமை இழந்து விடும் பொழுது பிறர் பொறுப்பார்கள் என நினைப்பது மதீனம். அதாவது ரொம்ப அன்பு இருக்கவங்களே மனம் நொந்து பொறுமை இழந்து விடும் பொழுது பிறர் பொறுப்பாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது மதீனம். ஆதலின் எவருக்கும் தீமை செய்யக்கூடாது என்பது கருத்து. நோவா செயல் நோயின்மையில் விதியாலே வருவன. அதாவது நோற்றாருக்கு சோற்றுள்ளும் வீழும் கறி. நோற்றாருக்கு சோற்றுள்ளும் வீழும் கறி. நோற்றாருக்கு சோற்றுள்ளும் வீழும் கறினா இகழப்பட்ட வரும் ஊழ்வினை வயத்தால் செல்வர் ஆதலும் கூடும். செல்வம் உடைமையும் இல்லாமையும் எல்லாம் ஊழ்வினை பயனே என்பது கருத்து. செல்வம் இருக்கிறதும் இல்லாமையும் ஊழ்வினை தான் அப்படின்னு சொல்லி நோற்றாருக்கு சோற்றுள் வீழும் கறி. உயர்ந்தவர் வாழுவார் அப்படிங்கிறாங்க. பசி பெரிதாயினும் புல் மேயாதாகும் புலி. பசி பெரிதாயினும் புல் மேயாதாகும் புலி. புலி பசித்தாலும் புல்லை தின்னாது என்பது போல உயர்ந்தோர் வறுமை அடைந்தாலும் இழிந்த செயல்களை செய்ய மாட்டார்கள் என்பது இதனுடைய பழமொழி. பசி பெரிதாயினும் புல் மேயாதாகும் புலி. அடுத்தது புல்லுரைக்கு எதிர்உரை. புல்லுரைக்கு எதிர்உரை அதாவது பசுக்குத்தின் குத்துவார் இல். பசுக்குத்தின் குத்துவார் இல் அப்படின்னா, அறிவற்றோர் பேசும் புன் சொற்களை கேட்ட சான்றோர் அதனை பொறுப்பாரே அல்லாமல் எதிர்பேச்சு பேச மாட்டார்கள் என்பது கருத்து. பசுக்குத்தின் குத்துவார் இல். அறிவற்றவர்கள் செயலை பொறுத்துக்கணும் அப்படிங்கிறது தான். அதுதான் அறிவு அப்படிங்கிறவங்க. வீரமற்ற மாந்தன் அப்படின்னா, படையின் படைத்தகைமை நன்று. படையின் படைத்தகைமை நன்றுனா, பிறவாற்றல் நல்லவனாயினும் பேராண்மை இல்லாத வேந்தன் நாடு காவலுக்கு தகுதி உடைய நல்லவன் என்பது கருத்து. பிறவாற்றால் நல்லவனாயினும் பேராண்மை இல்லாத வேந்தன் நாடு காவலுக்கு தகுதி உடையவன் அல்லன் என்பது பழமொழி. படையின் படைத்தகைமை நன்று. அடுத்தது உலகம் விரும்பும் ஒழுக்கம் பயின்றது வானகம் ஆகிவிடும். பயின்றது வானகம் ஆகிவிடும். உலகோர் விரும்பும் நல்லொழுக்க நெறியிலே நிலைத்து நிற்பவர் இம்மையிலும் மறுமையிலும் இன்புறுவர் என்பது கருத்து. அதாவது நல்லொழுக்க நிலையிலேயே இருந்தாங்க அப்படின்னா, இருந்தாலும் இல்லைனாலும் அடுத்த பிறவிக்கும் இன்பமாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறது கருத்து. தேவரும் அஞ்சுவர் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். பரிசழிந்தாரோடு தேவரும் மாற்றல் இலர். பரிசழிந்தாரோடு தேவரும் மாற்றல் இல்லர்னா, கற்றார் அவை நடுவிலிருந்து புல்லறிவார் பேசும் கயவரிடத்தே எதுவும் எதிர்மாற்றம் பேசக்கூடாது. அவர்கள் பண்பற்றவர்கள் என்றே ஒதுக்க வேண்டும் என்பது கருத்து. அதாவது கற்றார் அவை நடுவிலிருந்து புல்லறிவார் பேசும் கயவரிடத்தே, அதாவது அறிவில்லாதவங்க பேசுகிற அந்த பேச்சு கற்றறிந்தார் அவையில் இருக்கும் பொழுது எதிர்மாற்றம் பேசக்கூடாது. அவங்க இல்லை நீ தப்பாக சொல்கிற அப்படின்லாம் நம்ம பேசக்கூடாது. அவர்கள் பண்பற்றவர்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், ஒதுக்கிடணும். பரிசழிந்தாரோடு தேவரும் மாற்றல் இலர். அடுத்தது இகழ்பவர் அழிவார். இகழ்பவர் அழிவார். புறத்து உண்பார் உணா. புலிப்பறத்து உண்பார் உணானா, இகழ்ந்து பேசுவதே தொழிலாக கொண்டவர் என்றாவது வலியூர் ஒருவரை சினமூட்டி அதன் காரணமாக அழிவர் என்பது கருத்து. அதாவது யாரை பார்த்தா இலக்காரமாக பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா, அவங்கள விட வலியவர்களை எல்லாத்துட்டையும் போய் நம்ம பூனைக்கிட்ட போய் நம்ம சண்டை போடலாம். புலிகிட்ட போய் சண்டை போட்டால் என்றைக்கா ஒன்று கடிச்சு போடும் இல்லையா? அந்த மாதிரி யாரையாவது சினமூட்டி அது அவங்களே அழிவாங்க அப்படின்னு புலப்புறத்து உண்பார் உணா அப்படிங்கிறாங்க. அடுத்தது துறவு கொள்க. பல்கட்ட பெண்டீர் மகார். பல்கட்ட பெண்டீர் மகார் அப்படின்னா, பொண்டாட்டி கால்விலங்கு பிள்ளையோ சுல்லாணி அப்படிங்கிறது பழமொழி. குடும்பம் துறவு வாழ்க்கை பல வகையாயினும் செல்ல விடாது ஒருவனை தடுக்கும் தலையாகும் என்பது கருத்து. அதாவது குடும்பம் துறவு வாழ்வுக்கு பல வகையாக இருந்தால் கூட செல்ல விடாது தடுக்கும் ஒரு தலை அப்படின்னு குடும்பத்தை தான் சொல்கிறாங்க. பெண்டாட்டி கால் விலங்கு பிள்ளையோ சுல்லாணி அப்படின்னு சொல்லி பழமொழி சொல்கிறாங்க. பூர்வ புண்ணியம் அப்படின்னா, பழகுஞ்செய்போர் பின்றுவிடல். பழஞ்செய்வோர் பழம் செய்போர் பின்றுவிடல் அப்படின்னா, முன் போட்ட உரம் பிற்காலத்தையும் பயன் தருவது போல அவருடைய முன் ஜென்மத்து புண்ணிய பயனே அவரிடம் செல்வம் சேர்த்திருப்பது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி சந்தோஷமாக இருக்காங்கன்னா, அது ஏதோ போன ஜென்மத்தில் புண்ணியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழஞ்சை போர் பின்று விடல் அப்படின்னு சொல்கிறாங்க. பள்ளியில் பிச்சை கேட்டல். பள்ளியுள் ஐயம் புகழ். பள்ளியுள் ஐயம் புகழ். தாமே ஊரில் பிச்சையேற்று உண்பவர் சமண முடிவர்கள். அவர்கள் மடத்திலே சென்று கேட்டால் பிச்சை கிடைக்குமோ? அதுபோல வன்னெஞ்சனிடம் சென்று இறப்பவனிடம் எதுவும் கிடையாது அப்படிங்கிறது தான் கருத்து.
பள்ளியுள் ஐயம் புகழ் அப்படிங்கிறது சமணப்பள்ளி போன்றே பௌத்த பள்ளியும் பள்ளியின் பொருளாக கொள்ளலாம் சொல்கிறாங்க. பழம்பகை மாறாது, பழம்பகை நட்பாதல் இல், பழம்பகை நட்பாதல் இல் அப்படிங்கிறது நட்பு நன்றாக வேறு ஒன்றிய போதும் அவர் தம் பழைய பகையை தீர்த்து கொள்ளவே முற்படுவர் என்பது கருத்து. பழம்பகை நட்பாதல் இல். அடுத்தது உள்ளத்து மாண்பற்றார், உள்ளத்து மாண்பற்றார் பறைக்கண் கடிப்பிடுமாறு. பறைக்கண் கடிப்பிடுமாறுனா உறவினர் கூட குடும்பத்து ரகசியம் ஒன்றை ஆராயும் இடத்திலே உள்ளத்து செப்பமில்லாத ஒருவர் இருந்தால் அவரை முதலிலே தந்திரமாக அவ்விடத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. அதாவது உறவினர் கூட குடும்ப ரகசியம் நம்ம பேசுகிறோன்னா உள்ள செப்பமில்லாத ஒருவர், அதாவது மனம் ஒப்பாமல் யாராவது ஒருத்தர் அந்த இடத்துல இருக்கிறாங்கன்னா அவங்கள தந்திரமாக வெளியேற்றிடணும். அவங்கள வச்சுட்டு பேசுனா எங்கேயாவது போய் உபத்திரம் தான் பண்ணுவாங்கங்கிறது கருத்து. பறைக்கண் கடிப்பிடுமாறு. கடிப்புனா குறுந்தடி, பறையடி என தளாவுவது ஊருக்கெல்லாம் அறிவித்தல். வாய்ப்பேச்சு உதவியாகுமா. பணியால் குள நிறைதல் இல், பணியால் குளம் நிறைதல் இல். வாயுபசாரத்தால் மட்டும் பயனில்லை, பொருளாலும் செயலாலும் உதவ வேண்டும் என்பது கருத்து. பணியால் குளம் நிறைதல் இல். காலத்தால் பெறுவது. பனைப்பதித்து உண்ணார் பழம். பனைப்பதித்து உண்ணார் பழம்னா காலம் கடந்த பெரும் பயனை விட காலத்தோடு சிறு உதவியே சிறந்தது அப்படிங்கிறது கருத்து. பணம் பதித்து உண்ணார் பழம் அப்படின்னு. கலை குரங்கினத்துள் ஒன்று முசுக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. செய்தவன் புகழ், அதாவது பனைமுதிரின் தாய்தான் மேல் வீழ்ந்து கெடும். பனைமுதிரின் தாய்தான் மேல் வீழ்ந்து கெடும் விடும். ஏவலார் சென்று செயலை செய்தாலும் செயல் வெற்றி பெற்றால் அதனை செய்தவனுடைய புகழை மிகுதியாகும். ஆகவே செயல் திறமையாக முடிப்பதில் ஈடுபடுதல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு வேலையை நம்ம ஒருத்தர் சொல்கிறோம், அவங்க செய்கிறாங்கன்னா அந்த வெற்றி அவங்க யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பேர் புகழ் கிடைக்குங்கிறாங்க. பனைமுதிரி தாய்த்தாள் மேல் வீழ்ந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரகசியம் காத்தல் அப்படின்னா பனையின் மேல் பஞ்சிவை தொகி விட்டற்று. பனையின் மேல் பஞ்சிவை தொகி விட்டற்றுனா பனை மேல் வைத்து கொட்டும் பஞ்சு காற்றாலை எடுத்து செல்லப்பெற்று ஊர் முழுவதும் பறந்து விடுவது போல சிறுமையாளருக்கு உணர்த்திய ரகசியமும் எங்கும் பறந்துவிடும். இது ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க இல்லையா. பனை மேல் உட்கார்ந்த பஞ்சு எப்படி ஊரெல்லாம் பரவி போகுதோ அந்த மாதிரி சிறுமையாளருக்கு சொல்கிற ரகசியமும் அப்படி தான் சொல்கிறாங்க. படைமுனையில் தன்னை வியத்தல். பன்மையில் பாடுடையதில். பன்மையில் பாடுடையதில் அப்படின்னா பன்மையிலும் பெருமையுடையது எதுவும் இல்லை. பன்மையிலும் பெருமையுடையது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பலர் கூடி எதிர்த்து வந்த போது எத்தகைய பெரு வீரனும் அனைவரும் எதிர்த்து நிற்க முடியாமல் வீழ்ந்து விடுவான். ஆதலால் அரசன் ஒருவன் தன் படைத்துணையை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பது கருத்து. பன்மையிற் பாடுடையதில். அவையிலே புன்சொல். அவையிலே புன்சொல் அப்படின்னா பான்சேரி பற்கிழக்கு மாறு. பான்சேரி பற்கிழக்கு மாறுனா பாணர்குடியினர் இசை வல்லார். அவரிடையே சென்று இசை அறிவான் ஒருவன் வாய்த்திறத்தால் அவனே அவமானம் அடைவான். அதுபோல அறவோர் அவையிற் புகுந்து புன்சொல் பேசினும் அவமானம் அடைவான் என்பது கருத்து. பற்கிழத்தல் அப்படின்னா வாய் திறந்து பாட முயலுதல். அதாவது பாணர்குடி என்ன பண்ணுவாங்கன்னா இசையில் ரொம்ப வல்லவராக இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் இசை அறியான் ஒருவன் வாய் திறத்தால் நான் பாடுறேன் அப்படி இப்படின்னு சொன்னால் அவன் தான் யார் சொல்கிறானோ அவனுக்கு தான் அவமானம் வரும். அதுபோல் அறவோர் அவையில் புன்சொல் பேசினா கூட பேசினவன் தான் அவமானம் அடைவான்னு சொல்கிறாங்க. பான்சேரிக்கு பற்கிழக்குமாறு. அறிஞரே அறிவார். அறிஞரே அறிவார் அப்படின்னா பாம்பறியும் பாம்பின் கால். அறிஞரின் சிறப்பை அறிஞர்கள் அறிந்து உணர்ந்து பாராட்டுவர், அல்லாத பிறர் அறிவு செழுமையை உணர மாட்டாதார். ஆகவே அறிஞரை மதிப்பதற்கும் போற்றுவதற்கும் அறியார் என்பது கருத்து. பாம்பறியும் பாம்பின் கால். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. பிறரால் முடியுமோ. பாய்ப்பவோ வெந்நீரும் ஆடாதார்த்தி. பாய்ப்பவோ வெந்நீரும் ஆடாதார்த்தினா தன்னால் செய்ய முடிந்ததை தானே செய்யாமல் பிறரால் செய்வித்து கொள்வோம் என்று இருப்பவனின் காரியம் ஒருபோதும் நிறைவேறாதுங்கிறது கருத்து. பாய்ப்பவோ வெந்நீரும் ஆடாதார்த்தி அப்படிங்கிறது. தரவேண்டிய வரியை வசூலித்தல். தரவேண்டிய வரியை வசூலித்தல் அப்படின்னா பாற்றாலை பாலூரல் இல். பாற்றாலை பாலூரல் இல்லைன்னா அரசனானவன் வரி வசூல் காலங்கடத்தாமல் இருக்க வேண்டும் என்ற நீதியை கூறுவது பாற்றாலை பாலூறுதல் இல். அப்படின்னா பழிக்கு மருந்து அப்படின்னா பிணியிடத்து அழித்துவிடும். பிணியிடத்து அழித்துவிடும் அப்படின்னா நோய் தீர்ப்பது மருந்து. அதுபோல் பழியை போக்குவன மாட்சியுடைய ஒழுக்கங்களே அப்படிங்கிறது தான். நம்ம மேலே ஏற்படக்கூடிய எப்படி நோய் நோய்க்கான மருந்து எப்படி நோயை தீக்குதோ அந்த மாதிரி நம்ம மேலே வரக்கூடிய குற்றங்கள் நம்மளோட ஒழுக்கங்கள் தான் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னாங்க. அதனோட உடனுக்குடனே களைய வேண்டும் என்பது தெளிவு. குற்றங்களாக இப்படியே பழியை போக்க வேண்டும் என்பது கூறப்பட்டது. ஒன்றிலே உறுதி கொள்ளல். ஒன்றிலே என்ன பண்ணணும், உறுதியாக இருக்கணும். பிறம்பூரி என்றும் பதக்கேல் வரும். பிறம்பூரி என்றும் பதக்கேல் வரும் அப்படின்னா மதவெறி இல்லாமல் எல்லா மதங்களும் சொல்வனவற்றுள் நன்மையானவற்றை மேற்கொண்டு சிறப்பு பெறுக அப்படிங்கிறது இதோட கருத்து. எல்லா மதத்திலையும் விட நல்லதை எடுத்து நம்ம வாழணுங்கிறது தான். பிறம்பூரி என்றும் பதக்கோல் வரும். அடுத்தது தீயவனுக்கு நல்லவனும் தீயவனே. தீயவனுக்கு நல்லவனும் தீயவனே. பிறரை கல்லார்
கல்லாரச் செய்குருவார், பிறரை கல்லாரச் செய்குருவார் அப்படின்னா, காமாலை கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் நிறம் என்பார் போல தீயவனாகவே அவன் நல்லவரையும் கள்ளவராகி பேசி பழிப்பான் என்பது கருத்து. தான் திருடி பிறரை நம்பாள் அப்படின்னு கிராமத்து பழமொழி. அதாவது தான் திருடி பிறரை நம்பாள் அப்படின்னு சொல்லி கிராமத்து பழமொழி. பேதையர் நட்புனா பின்னினா பேதையர் நட்பு. பின்னினா பேதையர் நட்புனா சிநேகிதனின் மீது எவரோ சொல்லும் பழிச்சொல்லை கேட்டு அவற்றை உண்மை என உணரும் பேதை மக்களின் நட்பு என்றுமே துன்பம் தரும். மற்றவங்க சொல்ல பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம பழிச்சொல்லுக்கு சொல்கிறாங்கன்னா அந்த நட்பு வந்து கண்டிப்பாக துன்பம் தான் தரும் அப்படி சொல்கிறாங்க. பொருளும் காவலும் புதற்கு புலியும் வழியே புலிக்கு பதரும் வழியாய்விடும். புதற்கு புலியும் வழியே புலிக்கு பதரும் வழியாய்விடும்னா, பொருளை ஒருவன் சிதறாது பேணி காத்தால் அப்படி காத்த பொருள் அவனை வாழ்வை சிதறவிடாமல் காத்து உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தேவையில்லாமல் பொருள் செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் பொருள் அவன் காப்பு, அவனுக்கு பொருள் காப்பு என்பதாம். அப்படிது பொய்யான தற்புகழ்ச்சி எப்படி இருக்கும்? புலத்தகத்து புல்லரைக்கால் விற்போம் எனல். புலத்தகத்து புல்லரைக்கால் விற்போம் எனல்னா, முடியாததை முடியாதென்று சொல்லாமல் முடிப்பவர் போல காட்டி முடிக்க முடியாதது போய் தோல்வியுற்ற பின்னும் தாம் முடித்தவரே போல பொய்யாக பெருமை பேசிக்கொள்ளுதல் கூடாது. ஒன்று முடியலன்னா முடியல ஒத்துக்கணும். முடியாத ஒரு விஷயத்தை முடிப்பேன்னு சொல்லிக்கிட்டு அதை போய் அதுலேயும் தோத்துட்டு போய் இதாப்பார் நான் முயற்சி பண்ணேன்னு சொல்லி பொய்யா பெருமை பேசிக்க கூடாது. புலத்தகத்து புல்லரைக்கால் விற்போம் எனல். குலத்தளவே குணம். புலப்புல வண்ணகத்த புல் வண்ணத்த புல் புலப்புல வண்ணத்த புல் அப்படின்னா குலத்தளவே ஆகும் குணம் என்று ஔவையின் பொன்மொழி வந்து இங்கும் விளக்கமாகிறது. ஔவை என்ன சொல்லியிருக்காங்க? குலத்தளவே ஆகும் குணம்ங்கிறாங்க. சூழ்நிலைக்கு தக்கவாறு மனிதன் உருவாகிறான் என்பதை வற்புறுத்துவார். அதாவது பறவைகள் தாம் வாழும் புலத்திற்கேற்ப தன்மை உடையனவாய் இருப்பதை கூறினார். புலப்புல வண்ணத்த புல் அப்படிங்கிறது பழமொழி. அவரவர் செய்யும் செயலுக்கு தகுந்த குணத்தினராக மாறுவதும் இதனை வலியுறுத்துது. அடுத்தது பெரியவரின் பெருமை அப்படின்னா புலித்தலையை நாய் மோய்த்தல் இல். புலித்தலையை நாய் மோத்தல் இல். புலி எவ்வளவுதான் வாடி தளர்ந்து கிடந்தாலும் நாய்க்கு அதன் அருகே சென்று மோந்து பார்க்கும் தகுதி ஒருபோதும் உண்டாவதில்லை. அதுபோலவே பெரியார் வாடி வறுமையுற்றாலும் சிறியோருக்கு அவரை அணுகும் தகுதி ஒருபோதும் உண்டாகாது. அதற்கு துணிவு வராது அப்படிங்கிறது தான் இதோட கருத்து. கயவருக்கு செய்த நன்மைனா புலிமுகத்து உண்ணி பறித்து விடல். பாம்புக்கு பால் வார்த்தல் சொல்கிறோம் இல்லையா? புலிமுகத்து உண்ணி பறித்து விடனா கைவருக்கு இறக்கப்பட்ட நன்மை செய்வது கூட தீமையாகவே முடியும் என்பது கருத்து. அரசனை பகையார் அப்படின்னா புலி முன்னர் புல்வாய்க்கு போக்கில் அதுவே வழி முன்னர் வைப்பாராம் இல். புலி முன்னர் புல்வாய்க்கு போக்கில் அதுவே வழி முன்னர் வைப்பாராம் இல் அப்படின்னா அரசன் தீயனவே செய்தாலும் வலிமையுடைய அவனுக்கு எதிராக எழுந்து அவனுக்கு சினமுண்டாகுமாறு அறிவுடையோர் நடந்து கொள்ள மாட்டார்கள். அரசரே தப்பு பண்ணாலும் அறிவுடையோர் என்ன பண்ணுவாங்க? அமைதியாக போயிடுவாங்க. அவனுக்கு சினம் உண்டாகும் மாதிரி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவன்கிட்ட வலிமை அதிகமாக இருக்குது இல்லையா? அதனால் புலி முன்னர் புல்வாய்க்கு போக்கில் அதுவே வழி முன்னர் வைப்பாராம் இல். தந்ததை தந்துவிடல் அப்படின்னா புலைப்பொருள் தங்காவிலி வைத்திருக்க வேண்டி பிறர் கொடுத்த பொருளை தானே எடுத்துக்கொள்ள நினைப்பவனின் செல்வம் ஒருபொழுதும் நிலையாது. வைத்திருக்கவென்று பிறர் கொடுத்த பொருளை மற்ற நம்மகிட்ட பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குற பொருளை நம்மளே எடுத்து வச்சுக்கலாம்னு சொன்னால் ஒருபோதும் நிலைக்காதுன்னு சொல்கிறாங்க. புலைப்பொருள் தங்காவெளி. அறிவுடையோர் தொடர்பு எப்படி இருக்குன்னா புல்லத்தை புல்லம் புறம் புல்லுமாறு. புல்லத்தை புல்லம் புறம் புல்லுமாறு அப்படின்னா அறிவுடையவன் ஒருவன் சிறந்த அறிவுடைய பிறரையும் தன் பக்கமாக சேர்த்து கொள்வது சிறந்தது. அறிவுடையவன் ஒருவன் சிறந்த அறிவுடைய பிறரையும் தன் பக்கமாக சேர்த்து கொள்வது சிறந்தது அப்படிங்கிறது கருத்து. புல்லத்தை புல்லம் புறம் புல்லுமாறுங்க. கீழோரோடு வாழ்தல் அப்படின்னா புழு பெய்து புண் பெய்துமாறு. அப்படின்னா பூச்சியை மடியில் கட்டிக்கொள்வது, பிள்ளை பூச்சியை மடியில் கட்டிக்கொள்வது போல. அதாவது புழுவை உள்ளே வைத்து புண்ணை மூடினால் சீல் பெருகி நோய் மிகுதியாகி துன்புறுத்தும். அதுபோல நொடிக்கு நொடி துன்பமாக அமைவது கீழோர் உறவு என்பது அப்படிங்கிறது இதோட கருத்து. காலத்தால் பயன் பெறுக அப்படின்னா புறத்தமைச்சின் நன்றகத்து கூன்னா அருகே இருந்து சமயம் தெரிந்து தக்கபடி சொல்பவரே அரசரிடம் தம் காரியத்தை எளிதாக முடித்து கொள்பவர்கள் அப்படிங்கிறது கருத்து. புறத்தமைச்சின் நன்றகத்து கூன். பகையின்றி துணை வேண்டாம்னா பூசை எலியில் வழிபெறா பால் அப்படின்னா எலியற்ற வீட்டிலே பூனைக்கு பால் கிடைக்காது. அதுபோலவே வலிய பகையரசன் இல்லாத மன்னரிடத்திலே படை வீரருக்கு வேலை கிடையாது அப்படிங்கிறது. பூசை எலியில் வழிபெறா பால் அப்படின்னா கயவர் மேல் வைத்த செயல். பூசையை காப்பிடுதல் புன்மீன் தலைனா பூனை மீன் அனைத்தையும் தானே தின்று அழித்து விடுவதைப் போல அக்கயவரும் எல்லாவற்றையும் தாமே தின்று ஏப்பமிடுவார் அப்படிங்கிறது இதோட கருத்து. அடைந்தவர் மீது ஐயம்னா பூண்ட பறையறையார்
பறையறைபார் ஆயினர் இல். பூண்ட பறையறைபார் ஆயினர் இல்னா பூண்ட பறையினை அடித்து பார்ப்பதே உலகத்தாரின் இயல்பு. அதுபோல பணி செய்பவன் சிறு பிழைகள் செய்வதும் கூடும், அவற்றை பணிக்கொள்வார் பாராட்டலாகாது என்பது கருத்து. பூவும் பெரியாரும் அப்படின்னா பூவோடு நாரியை மாறு. பூவோடு நாரியைக்கு மாறு அப்படின்னா பூவோடு சேர்ந்த நாரே மனம் பெறும், அன்றி பூவின் மனம் குறைவதில்லை. அதுபோல பெரியவர் சிறியாரோடு சேர்வதாலும் தன் இயல்பிலே குறைய மாட்டார் என்பது கருத்து. அரசருக்கு எளிது அப்படின்னா பெண் பெற்றான் அஞ்சான் இலவு. பெண் பெற்றான் அஞ்சான் இலவு. புகழுக்காக இறப்பார் உவப்ப எந்த பொருளையும் வழங்குவதே பேரரசர்களின் இயல்பு. இலவுனா பொருட்செலவு. புகழுக்காக இறப்பார் உவப்ப எந்த பொருளையும் வழங்குவதே பேரரசு இயல்புங்கிறாங்க. தமரே உதவுவார்னா பெய்யுமாம் பெய்யாதெனினும் மழை. ஓர் உதவியும் செய்யாதவர் போல தோன்றினாலும் கூட உறவினர் ஆபத்து காலத்தில் தவறாமல் வந்து உதவுவார்கள் அப்படிங்கிறது இதோட கருத்து. மலை போல கைமாறு கருதாது உறவினர் சமயத்தில் உதவுவர் என்பதாம். பெற்றதனால் மகிழ்க அப்படின்னா பெரிதகளின் பாம்பு காண்பாரும் உடைத்துனா நண்பர்களை உதவியில் பெற்றவர்கள் பெற்றதனால் மட்டும் திருப்தி அடையாமல் மேலும் மிகுதியாக பெறுவதற்கு பேராசை கொண்டவரானால் அத்தகைய நட்பினால் தொல்லையே விளையும் அப்படிங்கிறது இதோட கருத்து. பொறுப்பில்லாத செயல் அழியும். பெரிது உக்கு ஓடிக்காட்டி விடும் அப்படிங்கிறது. தன் வேலை தானே செய்யாமல் சோம்பலாக இருப்பவனுடைய பொறுப்பிலே விட்டால் அது விரைவிலே கெட்டு அழியும் அப்படிங்கிறது. பெரிது உக்கு ஓடிக்காட்டி விடும் அப்படின்னா மனித தளர்ச்சி கூடாது, மனத்தளர்ச்சி கூடாதுன்னா பெரியவாம் ஆற்றவும் முன் கை நொடியார் தோல். பெரியவாம் ஆற்றவும் முன் கை நொடியார்க்கு தோல் அப்படின்னா உள்ளத்திலே தளர்ச்சி ஏற்படுத்தும் செயல்களை எவரும் செய்ய வேண்டாம் என்பது இதோட கருத்து. அதான் மன துணிவு கொண்டவர்களும் எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிறதும் கருத்து. பெரியவரை சார்ந்து பயனடைதல். பெரியாரை சார்ந்து கெளியிலார் இல்னா வலிமையுடையவரை சார்ந்து நின்றால் பகையை ஒழித்து தம் செயலை முடித்து பயன்பெறலாம் என்பது கருத்து. பெரியாரை சார்ந்து பயனடையாதவர் இல்லர் அப்படின்னு பெரியாரை சொல்கிறாங்க, சான்றோர்களை சொல்கிறாங்க. பெரியாரை சார்ந்து பயனடையாத நல்லவங்களை சேர்ந்தால் எப்படி கெட்டது நடக்கும், அந்த மாதிரி தான் கருத்து. அடுத்தது பழிக்காரன் பழிக்கு அஞ்சானா பெரும்பழியும் பேணாதார்க்கு இல்னா முள்ளுக்கு அஞ்சாமல் காலை உராய்ந்து நடப்பவருக்கு முள் தைத்தாலும் ஏதும் வருத்தம் செய்வதில்லை. அதுபோல பழிக்கு அஞ்சாத பாதகனுக்கு பழி ஒழிவதை பற்றியும் கவலை இல்லை. உறிஞ்சி நடத்தல்னா காலை தேய்த்து நடத்தல். நெருஞ்சி முள். பேதைக்கு உணர்வு வராது. பேதைக்கு உரைத்தாலும் தோன்றாது உணர்வு. எவ்வளவு முயற்சி கருத்தும் எடுத்துக்கொண்டாலும் பேதைக்கு உணர்வு கொளுத்தா எவராலும் முடியாது அப்படிங்கிறது கருத்து. பேதைக்கு உரைத்தாலும் தோன்றாது உணர்வுங்கிறாங்க. தர்மத்தால் மோட்சம். பைங்கரும்பு மென்றிருந்தது பாகு செயல். செல்வம் பெற்றவர் இம்மைக்கும் மறுமைக்கும் லாபகாரணமான வழிகளிலே அதனை செலவிட்டு தமக்கு நிலையான உறுதி தேடிக்கொள்ளல் வேண்டும் என்பது கருத்து. பைங்கரும்பு மென்றிருந்த பாகு செயல். தீயவர் நட்பாகி உதவுவார்னா பொருந்தாமன் ஆகாசுவர். தீயவர் ஒருபோதும் பிறருக்கு இறக்கப்பட்டு உதவும் மனப்பான்மை உடையவர் ஆகார். பொருந்தாமன் ஆகாசுவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகாசுவர். பயன் உள்ளன கற்றல்னா பொருள் கொடுத்து கொள்வார் இருள்னா விளக்கு ஒளியில் அனைத்தையும் தெளிவாக காணலாம் என்று அதற்கு பொருட்செலவு செய்கிறோம். அதுபோலவே கல்வி முனையும் நல்லறிவு தருவன நூல்களை முயற்சியுடன் கற்க வேண்டும் என்பது கருத்து. செல்வம் ஊழலால் அமைவதுதான். பொறியும் தொடர்பாளர் கண்ணே தொடும் அப்படின்னா செல்வம் முயற்சியினால் மட்டும் வராது, அதற்குரிய முன்வினை பயனாக நல்ல ஊழும் வேண்டும் என்பது இதோட கருத்து. அடுத்தது அது பொறி அப்படின்னா நல்லூலை அப்படின்னு சொல்கிறாங்க. அகலூல் அப்படின்னு சொல்கிறாங்க. பகைவனிடம் வலிய துணை அப்படின்னா போகாதே நாய்ப்பின்ன தாகத்தகர்னா ஆட்டுக்கிடை நாயை போல நின்று உதவும் தக்க துணையை கொண்டவருக்கு பகைவராலே துன்பம் இல்லை என்பது கருத்து. பின்னே வரும் நாய்க்கு அஞ்சி ஆடு முன்னே செல்லாதது போல பகையும் தன் பின்னேயுள்ள பகைக்கு அஞ்சி அது நம்மேல் வராது அப்படிங்கிறது இதோட விளக்கம். நமக்கு நாமே துன்பம் தேடார் அப்படின்னா போகாரே நீர்க்குறி தாகப்புல்னா தமக்கு துன்பம் வருமென்று தெளிவாக தெரியும் ஒன்றிலோ எவரும் தலையிட மாட்டார்கள். என்பது கருத்து. போகாரே நீர்க்குறி குறிதாக புகழ் அப்படிங்கிறது. தவறான வழியில் நடத்தல் அப்படின்னா போகாமாறு அறியா புலன்மயங்கி ஊர் புக்கு சாமா கண் காணாதவாறு. போகாமன் அறியா புலன்மயங்கி ஊர்ப்புக்கு சாமாக்கண் காணாதவாறு அப்படின்னா பெரியாருடன் பணிவாக நடப்பதை விட்டு மாறு கொண்டு திமிராக நடப்பவர் அழிவெய்துவார்கள் அப்படிங்கிறது கருத்து. குறிப்பாக அறிதல் அப்படின்னா
அதுவே மகனறிவு தந்தை அறிவு. மகனறிவு தந்தை அறிவுனா குறிப்பினாலே ஒருவனுடைய தன்மை உணர வல்லவர்களாதல் வேண்டும் என்பது கருத்து. குறிப்பினாலே ஒருவர் வல்லவராக வேண்டும் என்பது உணர வல்ல தன்மையை ஒருவருடைய தன்மை குறிப்பாலே நம்ம உணர்ந்துக்கணும் அப்படிங்கிறது இதோட கருத்து. அடுத்தது பழம்பெருமையால் வாழ்தல்னா மகன்மறைய தாய் வாழுமாறுனா மகனுக்கு என்று கணவனிடம் பொருள் பெற்று அவனால் வெறுக்கப்பட்ட மனைவி வாழ்வது போன்றதே பேராண்மையற்றவன் பழம்பெருமை பேசி வாழ்வதும் என்பது கருத்து. மகனுக்கு என்று கணவனிடம் பொருள் பெற்று அவனால் வெறுக்கப்பட்ட மனைவி வாழ்வதும் போன்றதே பேராண்மையற்றவன் பழம்பெருமை பேசி வாழ்வதும் கருத்து. மகன்மறைய தாய் வாழுமாறு நம்பிக்கை துரோகம் மச்சேற்றி ஏணி களைவு அதாவது ஏறவிட்டு ஏணியை வாங்கினார் போல அப்படிங்கிற உதவுவார்கள் என்ற நம்பிக்கை ஏற்படுத்திவிட்டு ஆபத்தில் உதவாதவர் நம்பிக்கை துரோகிகள் என்பது கருத்து. ஏறவிட்ட ஏணியை வாங்கினார் போல அப்படிங்கிறது மச்சேற்றி ஏணி களைவு. கற்றவர் பழியான செயலை செய்தல் பழியான செயலை செய்தல் அப்படின்னா மதிப்புறத்து பட்டமறு கற்றவர் செய்யும் பழிச்செயல் அவருக்கு பெரிய அவமானம் தரும் என்பது கருத்து. கற்றவர் செய்யும் பழிச்செயல் அவருக்கு மிகப்பெரிய அவமானம் தரும். மாண்புடையார் சிறப்பு அப்படின்னா மதியம் போல் பன்மீனும் காய்களாவாகும் நிலா அப்படின்னா 1000 மூடரினும் ஓர் அறிவுடையவனே சிறந்த செயல்களை செய்வான் என்பது கருத்து. 1000 மூடரினும் ஓர் அறிவுடையவனே சிறந்த செயல்களை செய்பவனாவான் அப்படிங்கிறது கருத்து. மதியம் போல் பன்மீனும் காய்களாவாகும் நிலா. மயில் போன்ற கள்வர் அப்படின்னா மயில் போலும் கள்வர் அப்படிங்க அதாவது கொடிய பாம்பினை பற்றி விழுங்கிவிட்டு சாதுவாக தோன்றும் மயிலை போல கொடிய செயலை செய்துவிட்டு நல்லவராக நடித்தலால் மயில் போலும் கள்வர் அப்படிங்கிறது இதோட கருத்து. அத்தகைய உறவை வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்பதும் கருத்து. பணத்தாசை கொண்ட படித்தவர் அப்படிங்கிற படித்தவர்னா மரங்குறைப்ப மயிர் அப்படின்னா கருவி என்ற அளவிலே ஒன்றாயினும் மரம் வெட்டும் கருவி மயிர் சிரைக்க உதவாது. அதுபோல படிப்பு என்ற அளவிலே ஒன்றாயினும் பொருளின் பயனை உணர்ந்து அறம் செய்யாதவரின் படிப்பு நல்ல படிப்பாகாது அப்படிங்கிறது கருத்து. மரம் வெட்டுற கவடாரி எடுத்து முடி வெட்ட முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். அரசாணையும் பிறர் ஆணையும் அப்படின்னு சொன்னால் மரத்தின் கீழ் ஆகா மரம், மன்னனின் ஆணையின் கீழ் பிறவானை ஓங்காது அப்படிங்கிறது அரசனின் சிறப்பு சொல்லப்பட்டது. மரத்தின் கீழ் ஆகா மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. பரிபவரிடம் மறையார் அப்படின்னா மறையார் மருத்துவர்க்கு நோய் உற்ற குறையை தீர்க்கும் இரக்க சிந்தை உடையவரிடம் சென்று சொல்லுதலில் தவறில்லை அப்படிங்கிறது உற்ற குறை தீர்க்கும் இரக்க சிந்தை உடையவரிடம் சென்று சொல்லுவதில் தவறில்லை, பிறரிடம் சென்று உரைப்பது தவறு என்பதும் குறிப்பு. மறையார் மருத்துவர்க்கு நோய் தெற்றன தெளிவாக பரிந்து இறக்கப்பட்டு தெளிவும் செயலும் மற்றதன் பாற்றேம்பல் நன்று மற்றதன் பால் தேம்பல் நன்றுனா கற்றாலும் தெளிவான அறிவு இல்லாதவனிடம் விட்ட செயல் உருப்படாதுங்கிறது கருத்து. மன்று அஞ்சுவான் அழிவான் மன்றஞ்சுவார்க்கு பரிகாரம் யாதொன்றும் இல்லைனா தனக்கு கொடுமை செய்தவனை நீதிமன்றத்திலே நிறுத்தி பரிகாரம் தேடுவதற்கு அஞ்சி இருக்கும் ஒருவனுக்கு ஒருபோதும் பரிகாரம் கிடைக்காது என்பதை கருத்து. மரிசாதினா மரியாதை, நீதினா வழி நிற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழோனை கண்டால் பயம் மன்றத்து மையல் சேர்ந்தற்றுனா பித்தேறியவனை கண்டு மன்றத்தார் யாவரும் அஞ்சி ஒதுங்குவது போல சான்றோரும் கீழோரின் பொல்லாங்குகளை கண்டு அவரை விட்டு அஞ்சி ஒதுங்குவர் அப்படிங்கிறது கருத்து. மன்றத்தின் மையல் சேர்ந்தற்று. உதவும் உறவினர் மனைவர மாய விருந்து தன்னை குறைத்தாலும் மருந்தாகி உதவும் மரம் போன்றவர் உறவினர்களுக்கு ஆபத்தில் உதவுபவர் அப்படிங்கிறது கருத்து. அறிவற்றார் செல்வம் அப்படின்னா காய்த்த மரம் அதாவது மாக்காய்த்து தன்மேல் குணில் கொள்ளுமாறுனா அறிவற்றவர் செல்வம் பெற்றால் பலரும் அவரை வருத்தி அதனை பறித்து உண்பார்கள், அது நல்ல வகையிலே பயன்படாது அப்படிங்கிற கருத்து. காய்த்த மரம் கல்லெறிதல் விடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உயர்ந்தோர் குற்றம்னா மாயா நரையன் புறத்திட்ட சூடுனா கடவுளை குற்றம் இன்னென்ன காலத்து இன்னென்ன செய்தான் என்று எடுத்து பேசும் இயல்புடையது உலகம். பெரியார் செய்த குற்றம் என்றும் நிலைபெறும் என்பதையே அது காட்டுமாதலால் அவர் குற்றம் இல்லாதவராக விளங்க வேண்டும் என்பது கருத்து. நரையான்னா வெள்ளை நிற மாடு. மீந்துள்ள செல்வம் அப்படின்னா மிக்கவை மேவிற் பரிகாரம் இல் செல்வத்தை ஈந்தும் அனுபவித்தும் வாழாமல் காத்து வைத்தால் முடிவில் அதனால் துன்பமே வரும் என்பது கருத்து. மிக்கவை மேவிற் பரிகாரம் இல் தீயோன்
தீயோ நிகழ்தல்னா மிளு குழு உண்பான் புகழ். மிளு குழு உண்பான் புகழ்னா மிளுகுவை புழுவை உண்பான் சாவான். மிளகின் புழுவை உண்பவன் சாவான் அப்படிங்கிற கருத்து. அதுபோல் அஞ்ஞானம் பழித்தவனும் அழிவான்கிறது கருத்து. யானையும் முடவனும். யானையும் முடவனும் அப்படின்னா முடவன் பிடிப்பூனி யானையோட டாடல் உறவு. முடவன் பிடிப்பூனி யானையோட டாடல் உறவு அப்படின்னா முடவன் சென்று யானையோடு உறவாடினால் அதனால் கொல்லப்படுவான். அதுபோல கயவரும் அவமானம் அடைவார்கள் என்பது கருத்து. நல்வினையும் செல்வமும் அப்படின்னா முதலிலார்க்கு ஊதியம் இல். முதலிலார்க்கு ஊதியம் இல்லைனா முற்பிறப்பிலே நல்வினை செய்யாதவர்க்கே பிற்பிறப்பிலே செல்வம் வந்து வாய்க்கும் என்பது கருத்து. முன் செய் நல்வினை முதலாகவும் பின் வரும் செல்வம் அதற்கான ஊதியமாகவும், அதாவது முன் செய் நல்வினை வந்து முதலாகவும் பின்வரும் செல்வம் வந்து அதற்கான ஊதியமாகவும் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. முதலிலார்க்கு ஊதியமில். அருளற்றவர் அறவாழ்வு. அருளற்றவர் அறவாழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னா முயல் விட்டு காக்கை தின்னல். முயல் விட்டு காக்கை தின்னல்னா முயல் காக்கையிலும் சிறந்தது. அதுபோல் நல்லொழுக்கம் தவறொழுக்கத்திலும் சிறந்த பயன் தருவது. நல்லொழுக்கம் தவறொழுக்கத்திலும் சிறந்த பயன் தருவது. அதனையே மேற்கொள்ளில் சிறப்பு தரும் சொல்கிறாங்க. ஏவலரும் காவலரும் அப்படின்னா முளையிருப்ப தாயனல் தான் சுவைத்தற்று. முளையிருப்ப தாயனல் தான் சுவைத்தற்றுனா அனல் பசுவின் கழுத்து கீழ்ப்புறத்திலே தொங்கும் சதை. பெரியோரை அடுத்தவர் அவராலே வினை முடித்து கொள்ளுதல் அறிவுடைமையாகும் என்பது கருத்து. முளையிருப்ப தாயனல் தாய் சுவைத்தற்று. தீயவனின் குணம். தீயவனின் குணம் அப்படின்னா முழங்குறைப்ப சான் நீளுமாறு. முழங்குறைப்ப சான் நீளுமாறு அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழி. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா சான் ஏற முழம் வழுக்கல் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. தீயோர் பிறருடைய வருத்தத்திற்கும் இறங்கார். தண்டித்தாலும் திருந்தார். பின்னும் மிக்க தீமையே செய்வார். அவர் உறவு கூடாது அப்படிங்காங்க. அதாவது கெட்டவங்க வந்து மற்றவங்க மேலே இறக்கப்பட மாட்டாங்க. அவங்கள தண்டித்தா கூட அதுக்கு திருந்தவும் மாட்டாங்க. ஸோ அந்த மறுபடியும் அதே தப்பை தான் செய்வாங்க. அதனால் அவங்களோட உறவு கூடாதுன்னு சொல்கிறாங்க. பழமையும் புதுமையான நட்பு. பழமையும் புதுமையான நட்புனா முளநட்பிற் சாணுக்கு நன்று. முளம் நட்பிற் சாணுக்கு நன்று. நெடுநாளை நண்பராயிருந்தும் அன்பில்லாதவரின் உறவை பழமையென்று கொண்டு போனது கைவிடுதலே நல்லது. புதியவர் ஆனாலும் அன்பிருந்தால் அவரை நட்பாக கொள்ளுதல் அப்படிங்கிறது நல்லது. தவறான பதில். தவறான பதில் அப்படின்னா கிழிந்தானை மூக்கு பொதிவு. முழந்தாள் கிழிந்தானை மூக்கு பொதிவு. பட்டுக்கோட்டைக்கு வழிகேட்டால் கொட்டைப்பாக்கு பணத்துக்கு 10 என்று சொல்வான் என்று இந்நாளிலே வழங்கும் பழமொழி. அதாவது முழந்தாள் கிழிந்தானை மூக்கு பொதிவு. பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டால் கொட்டைப்பாக்கு பணத்துக்கு 10 என்று சொல்பவன் அப்படின்ற கருத்து. துறவார் நிலைமை எப்படி இருக்குன்னா முள்ளித்தேன் உண்ணுமவர். முள்ளித்தேன் உண்ணுமனா உடலிலே வளமும் பொருள் வளமும் இருக்கும் வரை அதன் காரணமாக சிற்றின்பத்தை மூழ்கி இருத்தலன்றி பேரின்பத்தை நாடாத அறிவற்றவரை பற்றி கூறியது அப்படின்னு சொல்கிறாங்க. முள்ளித்தேன் உண்ணுமவர். பகையால் பகை கழிதல். பகையால் பகை கழிதல் அப்படின்னா முள்ளினால் முட்களையுமாறு. முள்ளினால் முட்களையுமாறுனா தீயவர் உறவை அளித்தற்கு மற்றொரு தீயவை மிகவும் தந்திரமாக பயன்படுத்த வேண்டும் என்பதுக்கு கருத்து. முறைமையும் காலமும். முறைமையும் காலம்னா முறைமைக்கு மூப்பிலமை இல். முறைமைக்கு மூப்பிலமை இல். இளமை மூப்பு என்பது குற்றம் நடந்தவுடனே என்பதையும் காலம் கடந்த பின் என்பதையும் குறிக்கும். நீதிக்கு கால எல்லை ஒரு தடையாகாது என்றும் அதனை நிறைவேற்ற வேண்டும் என்பதும் கருத்து. வெறாது முயல்க. வெறாது முயல்க அப்படின்னா முனிவிலார் முன்னிய தெய்தாமை இல். முனிவிலார் முன்னிய தெய்தாமை இல்னா தோல்வியால் மனந்தளராத நம்பிக்கையுடன் தொடர்ந்து முயல்பவரே வாழ்வில் வெற்றியடைவார்கள். முனிவிலார் முன்னிய தெய்தாமை நில். கேடு தவறாது வரும். முற்பகல் கண்டான் பிறன்கேடு தன்கேடு பிற்பகல் கண்டுவிடும். முற்பகல் கண்டான் பிறன்கேடு தன்கேடு பிற்பகல் கண்டுவிடும். பிறர்க்கு கேடானவற்றை செய்தால் தனக்கும் கேடு வந்து சம்பவிக்கும்ங்கிறது கருத்து. மூத்தார் வாய்ச்சொல். மூத்தார் வாய்ச்சொல் எப்படி இருக்கும் அப்படின்னா முன்னினா மூத்தார் வாய்ச்சொல். மூத்தார் வாய்ச்சொல் முதலிலே துன்பம் தருவதாயினும் இறுதியில் இன்பமாக முடியும். அதாவது முன்னினா மூத்தார் வாய்ச்சொல். புறங்கூறுவார் இயல்பு எப்படி இருக்கும்னா மூக்கதற்கு இல்லை பழி. மூக்கற்றதற்கு இல்லை பழி. இழிந்த இயல்பினரான புறங்கூறும் பாவிகளை பழித்தாலும் அதனை கேட்டு நாணி திருந்த மாட்டார் என்பது கருத்து. சோம்பனை ஏவிய காரியம் முடியாது. சோம்பவினை ஏறிய காரியம் முடியாது. மூறி உழுதுவிடல். மூறி உழுதுவிடல் அப்படின்னா உள்ளத்திலே ஊக்கமில்லாத ஒருவனை வேலைக்கு அமர்த்துவது மிகவும் தொந்தரவை கொடுக்கும் என்பது கருத்து. பாரித்த உடலினிடம் ஊக்கம் குன்றி விளங்கும் என்பதுவாம். கீழோரிடம் வைத்த பொருள் அப்படின்னா மூரியை தீற்றிய புல். மூரியை தீற்றிய புல் அப்படின்னா கிளவெருது புல்லை தின்னாது குதம்பி கழித்துவிடும். கிளவெருது புல்லை தின்னாது குதம்பி கழித்துவிடும். அதனால் பயன் ஏதுமில்லை. புல்லின் சிறப்பு கெடும். அதுபோல பொருளை கீழோனிடம் பாதுகாவலாக வைப்பது கெடும் என்பது கருத்து. மூரியை தீற்றி புண்ணுவிடல். பொருளை திரண்ட பெண்ணுக்கு உவமித்து இந்த அதன் சிறப்பு கருதியும் அப்படிங்கிறாங்க.
அதாவது பொருளை திரண்ட பெண்ணுக்கு உவமித்து அதன் சிறப்பை கருதியாகும். அது அந்தரங்க விரோதிகள் என்ன அப்படின்னா, மைமைப்பின் நன்று குருடு. மைமைப்பின் நன்று குருடுனா உறவினர் போல காட்டி உட்பகை கொண்டு அடுத்து கெடுப்பவர்களை காட்டிலும் பகைவரே எவ்வளவோ மேலானவர். மைமைப்பின் நன்று குருடு. சிறியவர் செல்வம் எப்படின்னா, மோரின் முது நெய் தீதாகலோ இல். மோரின் முது நெய் தீதாகலோ இல்னா மோர் பழையதானால் உதவாது, நெய் பழையதாயினும் கெடாது. அதுபோல சிறியவர் செல்வரானாலும் குணம் கெட்டவர் ஆவர். பெரியவர் அக்தோற்றாலும் சிறிது குணம் உடையவர் அப்படின்னு சொல்கிறாங்க. செயலை திறமுடன் செய்தல் அப்படின்னா, யாதானும் ஒன்று கொண்டு யாதானும் செய்தக்கால் யாதானும் ஆகிவிடும். யாதானும் ஒன்று கொண்டு யாதானும் செய்தக்கால் யாதானும் ஆகிவிடும். அறிவுடையோர் ஒன்றை செய்வதற்கு முன்னால் அதன் பற்பல குறுபாடுகளும் தெளிவாக ஆராய்ந்த பின்னரே செய்வார்கள் அப்படிங்கிறது கருத்து. யாதானும் ஒன்று கொண்டு யாதானும் செய்தக்கால் யாதானும் ஆகிவிடும். எதிர் நிற்பவரே வீரர். யாப்பினுள் அட்டிய நீர்னா எதிர்த்து போரிடாது கோட்டையினுள் அடைந்து கிடப்பவன் பகைவரின் வலிமையை அதிகமாக்குவார் என்பது கருத்து. அவர் வீரரும் ஆகார் அப்படிங்கிறது முடிவு. சொற்சோர்வு இயல்பாகும்னா மற்றியாராயினும் சொற்சோராதாரோ இல். மற்றாராயினும் சொற்சோராதாரோ இல். சொற்சோர்வுபடுதல் என்பது பொதுவாக எவருக்கும் இயல்பே. அதனால் இழிக்குடியினர் பேச்சு சோர்வுபடுதலுக்கு வருந்த வேண்டாம் அப்படிங்கிறது கருத்து. இருப்பாளர் அல்லார் இழிந்த குடியினர் இவர் சொற்சோர்வுபடல் இயல்பே அப்படிங்கிறது. இன்பமும் சினமும். யாரோ நம நெய்யை நக்குபவர்னா ஒருமுறை உதவினன் தொடர்ந்து உதவுகின்றவனாக இல்லையே என கோபிப்பது தவறு. நமநெய் என்பது கோவிலுக்கு தேவருக்கு முடுக்காட்டிய நெய். வளர்த்தவரை அழிக்காமை அப்படின்னா, யாருளவாரோ தங்கவென்று சாகரப்பார். யாருளராரோ தங்கென்று சாகரப்பார் நம் கன்று சாவதானால் தமக்கே வரும் நட்டம் பெரிதாகும். அதுபோல தம்மை நாட்டப்பட்டவரை ஒழித்தால் நமக்கே பழி அதிகமாகும் என்பது கருத்து. துறவியரும் உலக பாசமும். யானை போயும் வாள் போகாதவாறு பெரிய புற்றுகள் சுற்றமும் பொருளும் அவற்றை விட்டவர் உடலிச்சையான சில பற்றுகளை கொண்டிருப்பதன் நிலைமையை நினைத்து கூறப்பட்டது. அறிவால் அறிஞனை கொள்ளுதல். யானையால் யானையா தற்றுனா அறிவாளரை வசப்படுத்த முடியுமே அன்றி அறிவற்றோரால் அறிவாளரை வசப்படுத்த முடியாது என்பது கருத்து. வரி வசூலிக்கும் முறை அப்படின்னா, வண்டூதாதுண்டு விடல்னா குடிமக்களை வருந்தாமல் வரி வாங்க வேண்டிய அரசியல் நெறி கூறப்பட்டது. வருத்தாது கொண்டாரும் போலதே கொடல் என்பது வருத்தம் உண்டாக்காமல் அதிக வரி கொண்டதாக அவருக்கு தோன்றாமலும் தந்திரமாக கொள்ளல் வேண்டும் என்பதும் கருத்து. வண்டு மலரை சிதைக்காது தேனுண்பது அப்படிங்கிறது இங்கே நல்ல ஓமையாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வருத்தம் வாழ்க்கைக்கு உறுதினா வருந்தாதார் வாழ்க்கை திருந்துதல் இன்றி சோம்பலின்றி வாழ்க்கை முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்பது கருத்து. தாழ்க்கும்படினா தாழ்விக்கும் சோம்பல். கோல்னா ஆட்கொள்ளுதல். வலிமையின் வயனம் வலியலான் தாய்க்கு வலித்து அப்படின்னா, அரசன் தன்னிடத்தை வலிமையில்லாத காலத்திலே பகைவரிடம் அனுசரிக்க வேண்டிய முறைமை கூறப்பட்டது. அரசன் தன்னிடத்தை வலிமையில்லாத காலத்திலே பகைவரிடம் அனுசரிக்க வேண்டிய முறை எப்படி இருக்கணும்? வலிமை இல்லைன்னா என்ன பண்ணணும்? கொஞ்சம் அனுசரித்து போகணும் அப்படிங்க. தாயம் சமயம் வாய்ப்பு காலம். வலியலாய்த்தாயம் அப்படின்னா வலிமையற்ற உறவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வீண் பேச்சாளர்கள்னா வாங்கி வழித்தோட்டு கிடுவாரே இல் அப்படின்னா வீண் பேச்சு பேசுவது இயல்பாக உடையவரின் நாவை அடக்குவதே மிகவும் கடினமான செயல் என்பது கருத்து. வீண் பேச்சு பேசுவதே இயல்பாக உடையவரோட நாவை அடக்க முடியாதுங்கிறாங்க. செய்யாததற்கு பரிசு. வாங்கும் எரித்தாங்கு எழா அமைச் சாக்காடெழல் அப்படின்னா போரிலே வீரன் செய்தவருக்கு பரிசு வழங்குவது முறை. அவரே பேசாது நிற்க ஏதும் செய்யாதவன் அரசன் பரிசு தராததற்கு நொந்து கொள்வது தவறு அப்படிங்கிறது கருத்து. குதிரையும் வள்ளலும் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, வாடிய கண்ணும் பெருங்குதிரை யாப்புள் வேறாகிவிடுமா குடிப்பிறப்பின் தகுதி வறுமை காலத்தும் உயர்வுடையாரிடத்தினின்றும் மாறாது. குடிப்பிறப்பின் தகுதி வறுமை காலத்தும் மாறாதுங்கிறது தான். இறப்பரை வலுத்தல்னா வாயுரை பொற்கழுத்தில் யாத்து விடல் அப்படின்னா பசுவுக்கு புல்லை காட்டி அதன் கழுத்தில் அதனை கட்டுவது போன்றே இறந்து நிற்பவர்களுக்கு ஆசை காட்டி கழுத்தறுத்தல் என்பது கருத்து.
மறவர் மாண்பு. மறவர் மாண்பு அப்படின்னா வாழைக்காய் உப்புரைத்தல் இல். வாழைக்காய் உப்புரைத்தல் இல்னா மன்னனே தம் தங்கையை கேட்டாலும் அவள் இசையாவிட்டால் அவளுடைய அண்ணன்மார் போரிட்டு இறக்கவும் துணிவார்களே அல்லாமல் பணிந்து தரமாட்டார் என்பது கருத்து. நட்பை மறந்தவர்னா விண்டற்கு விண்டல மருந்து. விண்டற்கு விண்டல மருந்துனா நண்பராக பல நாட்கள் பழகியும் ஆபத்து காலத்திலே உதவாமல் அறியாதவர் போல நடந்து கொள்ளும் நட்பு திண்மையற்றவர்களின் நட்பை கைவிட்டு விடுதலை சிறப்புனா புகழுடையவரை பழித்தல். புகழுடையவரை பழித்தல்னா ஞாயிற்றை கைமார் இல். ஞாயிற்றை கைமார் இல். அதாவது விண்ணியங்கும் ஞாயிற்றை கைமறைப்பார் இல். விண்ணியங்கும் ஞாயிற்றை கைமறைப்பால் இல். கைமறைப்பார் இல்னா பொறாமையால் புகழுடையவரை பழித்து பேசுவர் சிறு சிறு மதியாளர்கள் அவர்கள் செயல் தவறு என்பது கருத்து. முதலின்றி வினையில்லை. வித்தின்றி சமப்பிரதம் இல். வித்தின்றி சமப்பிரதம் இல்னா கை முதலானது எந்த தொழிலும் சிறப்புறுவதில்லை என்பது கருத்து. அவசரம் கூடாது. அவசரம் கூடாது அப்படின்னா விரையிற் கருமம் சிதையும் இடராய் விடும். விரையிற் கருமம் சிதையும் இடராய் விடும். நண்பனிடம் செய்து கொள்ளும் காரியத்தை கூட அமர முறையாக செய்து கொள்ள வேண்டும் என்பது கருத்து. விரையிற் கருமம் சிதையும் இடராய் விடும் அப்படிங்கிறாங்க. பசப்பு வார்த்தைகள் அப்படின்னா வில்லோடு காக்கை போன்று. வில்லோடு காக்கையை போன்று. காக்கையே போன்று. காக்கையே போன்ற தீயவர்களும் பசப்பு வார்த்தையில் செவிசாய்க்காமல் அவர் தொடர்பை உடனே அறுத்து விடுக என்பது கருத்து. சிரித்து மறக்கவும் அப்படின்னா விலக்கிளி கொண்டு தனக்கு நோய் தீர்த்து விடல். விலக்கொளி கொண்டு தனக்கு நோய் தீர்த்த கேலியாக பேசும் பேச்சுக்களை வைத்ததாக கொண்டு சொன்னவர் மேல் சினம் பகையும் கொள்வது பேதைமை என்பது கருத்து. கேலியாக பேசும் பேச்சுக்களை வைத்ததாக கொண்டு, அதாவது தமாசா பேசுகிறவங்க கொண்டு நம்மளை ஏதாவது திட்டுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவர் மேல் சினையும் பகையும் கொள்வது அறிவில்லாத செயல் அப்படிங்கிறாங்க. பொருள் பேணாதவன் அப்படின்னா கொக்கு தலையில் வெண்ணெய் வைத்து பிடிப்பது போலன்னு சொல்கிறாங்க. வெண்ணெய் மேல் வைத்து மயில் கொள்ளுமாறு. வெண்ணெய் மேல் வைத்து மயில் கொள்ளுமாறு அப்படிங்கிறதான் பழமொழி. அதாவது கொக்கு தலையில் வெண்ணெய் வைத்து பிடிப்பது அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. உள்ளத்தை இழந்துவிட்டு பின் அதற்காக வாடி வருந்து வீணாக முயல்வது கூடாது. உள்ளதை இழந்துவிட்டு அதற்காக வாடி வருந்து வீணாக முயல்வது கூடாதுன்னு சொல்றாங்க. வலிய பகையே நல்லது. வலிய பகையே நல்லதுன்னா வெண்பாட்டம் வெள்ளம் தரும். வெண்பாட்டம் வெள்ளம் தரும்னா தகுதியில் குறைந்தவரெடுத்து கொள்ளும் பகையும் நம்மை அவருடைய தகுதி அளவுக்கு குறைத்து விடும் ஆதலால் கூடாது அப்படின்னு சொல்றாங்க. தகுதி குறைந்தவரிடத்துல பகை கொண்டோம்னா நம்மளோட தகுதியும் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. கீழ் மக்களோட தன்மை எப்படி இருக்குன்னா வெண்மாய் தலைகீழாய் காதிவிடல். வெண்மாய் தலைகீழாய் காதிவிடல்னா குதிரை ஏற்றம் அறியாதவன் குதிரையை பிறர் அடித்து ஓட்டின போது தலை குப்புற வீழ்வது போல கீழ்மகன் தன் கீழ்மை குணத்தால் தனக்கு நன்மை செய்பவனை பகைத்து கொள்வான். குதிரை ஏற்றம் அறியாதவன் குதிரையை பிறர் அடித்து ஓட்டினது போது தலைக்குப்புற வீழ்வது போல கீழ்மகன் தன் கீழ்மை குணத்தால் தனக்கு நன்மை செய்பவன் பகைத்து கொள்வான் அப்படிங்கிற கருத்து. தக்கபடி நடக்க வேண்டும் அப்படின்னா வெந்நீரில் தண்ணீரில், அதாவது வெந்நீரில் தண்ணீர் தெளித்தது ஒழுகுபவே. வெந்நீரில் தண்ணீர் தெளித்து ஒழுகுபவை அப்படின்னா பணியாளரும் அவருக்கு தக்கப்படியாக நடந்து காரியத்தை முடித்து கொள்வதே சிறப்பு. பணியாளருள் அவர்களுக்கு தக்கபடி நடந்து காரியத்தை முடித்து கொள்வதே சிறப்புங்கிறாங்க. தன் குற்றம் தீர்த்தல் அப்படின்னா வெள்ளாடு தன் வழியை தீராது அயல்வழி தீர்த்து விடல். வெள்ளாடு தன் வழியை தீராது அயல்வழி தீர்த்து விடல். தன் குற்றத்தை போக்காத ஒருவர் பிறர் குற்றத்தை நீக்குவதற்கு முயலுதல் பொருந்தாது அப்படிங்கிற கருத்து. வழினா வாத நோய். மதிப்பும் தேவையும்னா வேண்டாமே வேண்டியதெல்லாம் தரும். வேண்டாமே வேண்டியதெல்லாம் தரும்னா மதிப்புடையவர் தமக்கு வேண்டியதை தாமே வாய் திறந்து கேட்பது கூடாது. அவர் கேளாமலே இருந்தால் எல்லாம் வரும் என்பது கருத்து. எங்கும் இன்பம் அப்படின்னா வேல்வாய் கவட்டை நெறி இரண்டுலகம். வேல்வாய் கவட்டை நெறி இரண்டுலகம்னா இருந்தால் புகழ் இவ்வுலகில் இறந்தால் இன்பம் மேலுலகில். ஆகவே நல்லறம் செய்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. வேல்னா வேட்டம். விருந்துணவுனா எந்த வழியில் கிடைக்கும் அப்படி சொல்கிறாங்க. பொருளே வலிமையுடையது. பொருளே வலியுடையது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வேர்க்குத்தின் காணியின் குத்தே வலிது. வேர்க்குத்தின் காணியின் குத்தே வலிதுன்னா ஈட்டி எட்டின மட்டும் பாயும் பணம் பாதாளம் மட்டும் பாயும் என்பது கருத்து. காணி அப்படின்னா காணினா பொன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது இதோட முடிஞ்சது. நம்ம 400 பழமொழி எதுவும் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது பழமொழி அகர வரிசை இருக்குது. நம்ம அதை எல்லாமே தனியாக நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.